இவ்ளோ மோசமா நான் இருந்தேனான்னு எனக்கு நெனச்சா எனக்கே கில்ட்டியா இருக்கும். தேவ் பொறந்த உடனே பெண் குழந்தை பொறக்கலையேன்ட்டு அவன நான் கையில தூக்கவே இல்ல. 3 நாள் நான் அழுதுட்டே இருந்தேன். அவனும் அழுதுகிட்டே இருப்பான் பசியில. ஆனா தூக்கவே இல்ல. இப்போ நெனச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில போஸ்ட்மார்டம் டிப்ரஷன்ல இருந்தேனான்னு தெரியல. ஒரு 8 நாள் குழந்தைய யாராவது அடிப்பாங்களான்னு தெரியல. ஆனா நான் அடிச்சேன். பலார்ன்னு ஒண்ணு அடிச்சுட்டேன். முதுகுல என்னுடைய 5 விரல் பதியிற அளவுக்கு பையனா பொறந்துட்டானான்னு ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு 17 நாள் அவன் காதுல தண்ணி வர ஆரம்பிச்சு டாக்டர் கிட்ட போனப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அவன் கைய புடிச்சு என் கையில குடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ லைட்டா கிழிச்சு பிளட் தெறிச்சிருச்சு மேல. அப்போ எனக்கே தெரியாம என் கண்லேருந்து ஒரு மாரி அழுதுகிட்டே இருக்கேன். கண்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்பலேருந்து தான் அது எந்த குழந்தையா இருந்தா என்ன, அது என்னுடைய குழந்தை அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு அப்போ தான் வந்துச்சு. அதுலேருந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் அவனுக்கு 4 வயசு ஆகுற வரைக்கும் அவன் கைய புடிச்சுக்கிட்டே தூங்குவேன். அவ்வளோ ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும் எனக்கு. இப்போ அவனுக்கு 7 வயசு. இந்த 7 வருஷத்துல ஒரே ஒரு நாள் தவிர என்னை விட்டு அவனும் எங்கேயும் இருந்ததில்ல. நானும் அவனை எங்கேயுமே விட்டதில்ல. டெலிவரி வார்டுக்கு கூட அவனை கூப்பிட்டுக்கிட்டே தான் போனேன். ஆனாலும் டாக்டர் கையில குடுத்து, "எனக்கு வேணாம், நான் வாங்க மாட்டேன்" அப்படின்னு சொன்னது இன்ன வரைக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். சாரிடா செல்லம். ஆனா இப்போ அவன் தான் என்னுடைய உலகம், உயிர் எல்லாமே. எப்பவும் இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைச்சி, ஆரோக்கியமா நல்லா இருக்கணும்டா செல்லம். ஹாப்பி பர்த்டே தேவ்குட்டி.